ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் மை நாட்டி அண்ட் ஸ்டூபிட் பாய் ஃப்ரெண்ட். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேங்கி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா கோட்லாம் போட்டு வாட்ச்லாம் கட்டிட்டு பயங்கர அப்படியே ரிச்சாக அப்படியே வந்துட்டுருக்காரு. என்னான்னு பார்த்தா அவருக்கு இன்றைக்கி சிஇஓ ப்ரமோஷன் கிடைக்கிது. அப்பா வெளியே நின்றுட்டு, என்னடா இவ்வளோ நேரம் கிளம்பிட்டுருக்கா, சீக்கிரம் வா அப்படின்றாங்க. அப்பா நான் வந்துடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நான்லாம் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுவேன் அப்படின்றாரு. சரி பார்ப்போம், யார் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போவோம் பார்ப்போமா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே வேக வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போது வெளியே போகிறதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு. நீ இன்னும் வந்தியா இல்லையா அப்படின்றாங்க. இதோ நான் வந்து முன்னாடி தான் நிற்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாரு. தென் சுகா காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு வெளியே அப்பாவை எட்டி பார்த்துட்டு அப்பா பாய் அப்படின்ட்டு போகிறாரு. தென் சுகா தான் ஃபஸ்ட்டு இப்போ கம்பெனிக்கு ரீச் ஆகிறாரு. உள்ளே போயிட்டு அப்பாவும் பின்னாடி வராங்க. என்னப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சிஇஓவே, நீங்களே இவ்வளோ லேட்டாக வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசுவா என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உள்ளே போகிறாங்க. தென் இப்போது சுகாவும் அவங்க அப்பாவும் மீட்டிங் ஹாலில் இருக்காங்க. இப்போது அப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவன் தான் என் பையன், இனிமேல் இவன் தான் நம்ம கம்பெனியை பார்த்துப்பான், இவன் தான் அவங்களோட நியூ சிஇஓ அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சுகாவுக்கு அப்படியே சேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பொக்கேலாம் வந்து கொடுக்குறாங்க. சுகா அதை பார்த்துட்டு எனக்கு இந்த பொக்கேலாம் வேணாம் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் நம்ம சுகாவுக்கு ஃப்ளவர்ஸ்னால் கொஞ்சம் அலர்ஜி. கரெக்டாக ஒரே ஒரு ஃப்ளவர் பிடிக்காது. அதை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நீட்டவும் சுகா தும்பிக்கிட்டே இருக்காரு. சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாரு. நான் கிளம்புறியா, ஒழுங்கா இங்கே இரு அப்படின்றாரு. அப்பா அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்னால் அலர்ஜின்னு சொல்லு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இதே ஃப்ளவரை கொண்டு வந்து எனக்கு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அப்புறம் எப்படி நான் இங்கே இருப்பேன் அப்படின்றாரு. சரியா அப்போ நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. நான் ஏன் வெளியே வெயிட் பண்ணும், என்னாலலாம் வெளியே வெயிட் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிருவேன் அப்படின்றாரு. ஏன் இங்கே காஃபி உனக்கு கிடைக்காதா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த மீட்டிங் ஹாலில் இருக்க எல்லாரும் என்ன அப்பாவோ பிள்ளை இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் சுகா வந்துட்டு சரி நமக்கு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, நம்ம இன்டர்வியூ ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறாரு. அதுவும் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆமாம் எல்லாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாய்ஸ் கேட்டோன்னே எல்லாம் எந்திரிச்சு நின்னுறாங்க. அங்கே இருக்க பொண்ணு நான் இப்போ தான் புதுசாக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. வந்துக்கோ அதுக்கு என்ன அப்படின்னு சுகா சொல்கிறாரு. பட் நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க வந்திருக்கேன். இல்லை நீலாம் வேணாம் கிளம்பு அப்படின்னு சுகா சொல்லிடுறாரு. என்னோட இதெல்லாம் பார்க்காமலே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எதெல்லாம் பார்க்காம அப்படின்னு சுகா. என்னோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னன்னு பார்க்காமலே இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாரு. குவாலிஃபிகேஷன் மட்டும் எனக்கான அசிஸ்டண்ட்டுக்கான ட்ரைனிங் கிடையாது. நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் வந்தது கூட தெரிஞ்சும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ எப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. நீ ஒன்றும் வேணாம் கிளம்பு அப்படின்றாரு. அந்த பொண்ணு அப்படியே சுகா அப்படியே மறைச்சிட்டே போயிடுது. தென் சரி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் வந்தவங்களே துரத்தி விட்டீங்களே அப்படின்றாங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு சுகா கேட்குறாரு. சரி அப்போ நீங்களே எடுங்க அப்படின்றாங்க. அப்போது எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. தென் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. யாரையுமே நம்ம சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. கிளம்புங்க அப்படின்ட்டே இருக்காரு. என்ன அந்த சிஇஓ ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. அங்கே இருக்க ஒரு மேனேஜர் இப்போ சுகாவோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்த எல்லாத்தையுமே துரத்தி விட்டுறாரு, ரீசனே இல்லாமல் எல்லாத்தையும் அமுச்சு விட்டாரு, என்னான்னு தெரில அப்படின்றாங்க. இவன் என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சுகாவோட அப்பா உள்ளே வராங்க. இங்கே பாடுறா என்னோட அசிஸ்டண்ட் இப்போ எனக்கு மட்டும்தான் இருப்பார், உனக்கெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அப்பா உங்களோட அசிஸ்டண்ட் அப்பா சூப்பர், எனக்கு உங்கள் அசிஸ்டண்ட் தான் வேணும் அப்படின்றாரு. அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுடா, உன்னோட லெவலுக்குலாம் அவளோட இறங்கி செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ நாளைக்குள்ளே நீ உனக்கான அசிஸ்டண்ட்டை சூஸ் பண்ணலனா இங்கே இருக்க ஒட்டுமொத்த ஒர்க்ஸையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. என்ன எல்லா ஒர்க்ஸுமா என்னாலாம் முடியாதுப்பா அப்படின்றாரு. அப்போது பார்த்துக்கோ அப்படின்றாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இன்ட்ரோ அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அதுவும் காலாட்டிக்கிட்டே. தென் அவங்களோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருக்கலான் இருக்க, உனக்கான வேலையை நீ தேடிக்கலான் இருக்கியா இல்லையா அப்படின்றாங்க. எனக்கான ஒர்க்கு தானே, வரட்டும்டா, வரப்போ பார்த்துக்கலாம். அது எப்படிடா வரும், நீயா தானடா தேடி போகணும் அப்படின்றாரு. நீ தான் ஏதாவது கொண்டு வந்திருப்பிய குடு அப்படின்றாரு. எப்படிடா கண்டுபிடிச்ச, உன் மூஞ்ச பத்தலே தெரியுது குடு அப்படின்றாரு. தென் அதை வாங்கி பார்க்குறாங்க. இதை நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இங்கே அசிஸ்டண்ட்டாக ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நீ வேணால் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டாலாம் என்னால் இருக்க முடியாதுடா, அந்த ஆள் பின்னாடியே அலையணும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாரு. இப்படியே நீ எல்லா ஒர்க்கையும் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பியாடா, நீ எவ்வளோ படிச்சிருக்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாருடா அப்படின்றாங்க. ஆமாம் உன்னோட கம்பெனியா, நீ ஏன் இப்படி இருக்க, நான் ஏன் உன் கம்பெனிக்கு வரணும் அப்படின்றாரு. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட, எங்கள் கம்பெனிலே நான் தான் மேனேஜர் தெரியுமா அப்படின்றாரு.
நீ மேனேஜராக இருந்துக்கோ, அப்போ அசிஸ்டன்ட் பெரிய ஒர்க்னா நீயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, நான் இந்த இதை விட்டுட்டேன்னா திருப்பி அது எனக்கு கிடைக்குமான்னு தெரில, நான் இங்கே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியும்ல, என்னோட கொலீகை தான் நான் லவ் பண்ணுறேன்னு, என்னடா இப்படி பண்ணுற, நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன்னா அவன் பின்னாடி தான் சுற்ற முடியும், என்னோட ஆள் பின்னாடி சுற்ற முடியாதுடா அப்படின்றாரு. சரி, நான் வேணா நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். என்னது ட்ரை பண்ணுறியா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக போகிற. தென் சுகா வீட்டுக்கு போகிறாரு. அம்மா கேட்குறாங்க, என்னடா உனக்கு வர அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தியாம்மா? ஆமாம்மா, அங்கே வர எல்லாமே ஆன்டிஸாக இருக்காங்க, அப்படி இல்லைனா ஒரு கேர்ள்ஸாக இருக்காங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் அப்படியே பாய்ஸாக இருக்காங்க, எனக்கு பிடிக்கலாமா அப்படின்றாரு. ஏன் உனக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்குற அப்படின்றாங்க. இல்லைம்மா, எனக்கு வர பையன் இல்லை இல்லை, அதாவது அசிஸ்டண்ட் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் யங்காக இருக்கணும். யங்குனா என்னை விட ஏஜ் கம்மியாக இருக்கணுமா, அப்போ தானேம்மா நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வர முடியும் அப்படின்றாரு. உன் பின்னாடியே வரணும்னா தான் நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம்ல, அதை வேணால் கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. அம்மா, அவன் வேணா நாய் மாதிரியே இருக்கட்டுமா அப்படின்றாங்க. அப்போது உனக்கு அசிஸ்டண்ட் வேணாம், நாய் மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிற, அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்றாரு. தென் அப்பா உள்ளே வர்றாரு. வந்துட்டு, என்ன உனக்கு நாய் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் வேணுமா, அப்புறம் அவன் ஒன்றை நாயாக்கி விட்ருவான் பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நீ அப்படி பண்ணுறடா, உன்னை இன்னைக்கு செய்வோன்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணேன் பாரு, நீ அந்த இடத்துல இருந்தியா, வெளியே ஓடிட்ட. உங்களுக்கே தெரியல, அம்மா அப்பா என்ன திரும்ப பண்ணாரு, எனக்கு பிடிக்காத அந்த ஃப்ளவரை கொண்டு வந்து என் முன்னாடி நீட்டினாருமா, இப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. தென் சரி, நீ இப்படியே இருந்தினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உள்ளே போகிறாரு. போன அப்பா திருப்பி வந்து, நீ என்ன தெரியுமா பண்ணுற, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபேமிலி மாதிரி பாரு, அப்போ தான் அவங்களும் ஃபேமிலி மாதிரி பார்ப்பாங்க. இல்லைனா அந்த ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கீல, அரகன் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாத்தையுமே இவங்க போனதுக்கப்புறம் திட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, அப்புறம் நீ உட்கார சீட்டில் ஆணி வச்சாலும் வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போகிறாரு. அப்போ தான் சுகா நினைக்கிறாரு, ஐயையோ உண்மையாலுமே பண்ணி விட்டுருவானுங்களோ, இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் நார்மலாகவே நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. சுகா யாரையோ திட்டிட்டு இருக்காரு. ஒரு காஃபி கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாதா, ஒழுங்கா போய் போட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணுறான், சுகாக்கு இன்னாங்க நல்ல காஃபின்னு சொல்லி கொடுக்குறான். பார்த்தா ரொம்ப சால்ட்டாக இருக்குது, அது அப்படியே சுகா குடிச்சு துப்பிடுறாரு. நல்லா பழி வாங்குறடா அப்படின்றாங்க. டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா கனவு. சிச்சோ, அப்பா சொன்னது உண்மையாயிரும் போலயே, நம்ம நாளைக்கு கரெக்டான ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ வியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, சரி வாடா போகலாம் அப்படின்றாங்க. நீ எங்கடா இருக்க அப்படின்னு வி கேட்குறாரு. நான் கம்பெனிக்கு முன்னாடியே வந்துட்டேன், நான் சீக்கிரம் வந்துடணும்ல, நீ இப்போ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா, ஏன்னா இப்போ தான் நான் சொன்னல அந்த சிஇஓ வந்துட்டுருக்காரு, அவருக்கான அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ நீ சீக்கிரம் வா அப்படின்றாரு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, நான் வர டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. நீ என்னவோ பண்ணு, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கட் பண்ணிடுறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்காக பண்ணுவோன்னு சொல்லிட்டு வியும் அப்படியே கிளம்பி பைக் எடுத்து வந்துட்டுருக்காரு. கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக சுகா அவங்க வீட்டில், என்னப்பா இன்னும் வரல அப்படின்றாங்க. யாரடா நீ இவ்வளோ மரியாதையை கூப்பிட்டுருக்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அதான்ப்பா டிரைவர். என்னோட எத்தனை தடவை சொல்லியிருக்க ஒழுங்காக ரெஸ்பெக்டாக கூப்பிடு அப்படின்னு. சரிப்பா, எங்கே இன்னும் அவர் வரல, ஏன் நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் மட்டும் எப்படி உங்களுக்கு டிரைவர் வச்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி எனக்கும் வேணும், அப்போ தானே போவேன், இல்லைனா போக மாட்டேன் அப்படின்றாரு. அவன் வந்துட்டான், நீ வெளியே போ அப்படின்றாங்க. ஸோ இப்போ சுகாவும் வெளியே போகிறாரு, கரெக்டாக டிரைவர் வந்துட்டார். தென் இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ கரெக்டாக டிராஃபிக் சிக்னல்லாம் போட்டு எல்லோரும் மூவ் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டி கிராஸ் ஆகுது. இதை டக்குனு பார்த்துட்டு அங்கே பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பூனைக்குட்டியை போய் காப்பாற்றலான்னு போகிறாரு. அதை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. அங்கே சேராக இருக்குது, அது சேரை பார்க்காம அப்படியே நின்றுட்டுருக்காரு. சுகாவோட கார் வந்த வேகத்துக்கு வி மேலே அப்படியே சேர் அடிச்சுட்டு போயிடுறாரு. இது யாரோட காராக இருக்குன்னு சொல்லிட்டு வி அப்படியே நம்பரை நோட் பண்ணுறாரு. தென் அந்த பூனைக்குட்டியை கீழே விட்டுட்டு அதுக்கிட்ட பேசுகிறாரு. இனிமேல் நீங்களாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டிட்டு போகிறாரு. அந்த பூனைக்குட்டி திரும்பி பார்த்துட்டு ஓடி போயிடுது. தென் இப்போ வி வேகமாக பைக்கில் போயிட்டுருக்காரு, சுகாவோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே. அப்போ முன்னாடி போய் அப்படியே டக்குன்னு நிற்கிறாரு. இப்போ சுகாவோட காரு நிற்கிது. தென் வி போய் டிரைவர்கிட்ட, நீங்கள் பார்த்து ஒழுங்காக போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன், நாங்கள் பார்த்து போனனால தானே இப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு வி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நம்ம அவர் மேலே தெரியாமல் சேர் அடிச்சிட்டோம் அப்படின்றாரு. நானும் அடித்தேன், நீங்கள் தானே அடிச்சிங்க அப்படின்னு சுகா சொல்லிட்டு அப்படியே உள்ளே உட்காராரு. யார் அது உள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ திமிரா பேசுகிறது அப்படின்னு வி கேட்குறாரு. அது எங்களோட பாஸ் அப்படின்றாரு. அவனை வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு வி சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் அவன் சொல்லுவா அப்படின்னு சுகா உள்ளேருந்துட்டே கேட்குறாரு. உன்னால் வெளியே வர முடியுமா முடியாது அப்படின்னு வி கேட்குறாங்க. நானாக ட்ரை பண்ணேன், அவர் தானே ட்ரை பண்ணாரு, நீ அவரவே கேளு அப்படின்றாங்க. இப்போ அவரை கேட்டனா நீ லேட்டாக தான் போவோம் எங்கனாலும் ஓகேவா அப்படின்னு வி சொல்கிறாரு.
ஸோ என்னால் வெளியே வர முடியாது, நீ என்னவோ பண்ணிக்கோ, நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை எடுங்க அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அது எடுக்கலான்னு போகும்போது இப்போ டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. இப்போ தான் சுகாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஹே, நீ பெரிய ரிச்சானவனாக இருந்தனா இப்படி தான் பண்ணுவியா, ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாரா ஃபஸ்ட்டு அனுமதி இல்லாமல் என்னோடய டோர் ஓப்பன் பண்ணுற அப்படின்றாங்க. நான் உன்னோட டோர் ஓப்பன் பண்ணுறேண்ணா, நீ என்ன பண்ணியிருக்க பாரு அப்படின்றாரு. இதை நான் பண்ணல, டிரைவர் தான் பண்ணார் அப்படிங்கிறாரு. டிரைவர் பண்ணா உன் மேலே தான் தப்பு அப்படின்னு வீக்குக்கு செம்மையாக கோவம் வருது. இங்கே பாடுறா, நான் இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கேன், உன்னால தான் இப்படி எனக்கு லேட் ஆச்சு, எனக்கு அப்போ அங்கே லேட் ஆச்சுன்னா யாரை போய் பதில் சொல்லுவா அப்படின்றாங்க. அது எனக்கான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நீ பாட்டுக்கு அசால்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவம் காருக்குள்ளே ஏறுறாரு. ஏறி அங்கே உட்காந்துருக்க சுகா பக்கத்தில் போவார். சீச்சி போங்கிட்டு உன் மேலே சேரா இருக்கே, பக்கத்தில் வராத அப்படின்றாரு. ஓ, இதை பார்த்தா அவனுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்றாரு. கஷ்டமா இல்லை, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு போய் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹேய், எவ்வளோ தைரியம் தான் என்ன ஹக் பண்ணுவா, ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே காலில் பிடிச்சி தள்ளி விட்டாரு. விழுந்துடுறாரு. என்னவே நீ தள்ளி விட்றான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணி, நீ இப்போ எதுக்கடா என்ன ஹக் பண்ணுற, நீ என் பக்கத்தில் வந்தாலே அருவருப்பாக இருக்குது போங்கிட்ட அப்படின்றாரு. ஓ, உன் பக்கத்தில் வந்தால் அருவருப்பாக இருக்குது, அப்போ இன்னொன்று பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சுகாவை போய் கிஸ் பண்ணிடுறாரு. சுகாவுக்கு செம்ம கோவம் வருது. அவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுகா கோவத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு கீழே. போய் விழுந்துடுறாரு. டோரை வேகமாக சாத்திட்டு டிரைவரை பார்க்குறாரு. டிரைவர் என்னன்னா சுகாவே அப்படியே பேயடைஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே என்ன உனக்கு பொருள் காட்சி காமிச்சிட்ருக்கா, ஒழுங்காக வண்டியை எடு அப்படின்றாரு. நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ டிரைவர் அப்படியே வேகமாக போயிட்டுருக்காரு. இன்னொரு ஷாப்பிங் மாலில் வண்டியை நிறுத்து அப்படின்றாரு. இப்போ டிரைவர் ஷாப்பிங் மாலில் வண்டி நிறுத்துறாரு. சுகாவை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஒரு நாய் என் மேலே ஏறிடுச்சு அப்படின்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சுகா அவர் ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு இந்தாங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை இது உங்களோட கடை தானே, வேணாம் அப்படின்றாங்க. இல்லை, இது என்னோடய கடையாக இருந்தாலும் நான் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. பரவாயில்ல, இவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லோரும் நினைக்கிறாங்க. தென் அந்த இடத்துலேருந்து சுகா வேகமாக வர்றாரு. சரி வேகமாக வண்டியை எடுங்க அப்படின்றாங்க. தென் சுகா அப்படியே கம்பெனிக்கு போயிடுறாரு. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, நான் எப்படி இப்போ இன்டர்வியூ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட பைக் பார்க்குறாரு. ஓவர் ஜாக்கெட் இருக்குல்ல, இதவே போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தென் அதவே மாட்டிட்டு அப்படியே போகிறாரு. ஐயோ, நான் சேரோட கம்பெனிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல போயிட்டு போகிறோம், அவன் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. தென் இப்போது கம்பெனிக்கு இவ்வளோ ரீச் ஆகிடுறாரு. தென் சுகா பழையபடி வர எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது மிரர் வழியாக பார்க்குறாரு. இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஐயோ, உங்களுக்கு இருக்கா ஃபைனல் இவர் தான் அப்படின்றாங்க. என்னது, இவன் தான் ஃபைனலா? ஐயோ, இவனை நான் எப்படியாவது பழி வாங்கியாகணும். சரி, இவனோட குவாலிஃபிகேஷன் நல்லா இருந்தா இவனை என்னவே நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காரு. தென் உள்ளே வராரு. வந்தோடனையுமே பார்க்குறாரு. என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன பார்க்குற, உட்காரு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நீங்கள் என்னை ரெஸ்பெக்டோட கூப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, ரெஸ்பெக்டா சார், உட்காருங்க சார் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்றாரு. என்ன கம்பெனிக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்க அப்படின்றாரு. உனக்கு என்ன குளிர் தான் என்ன அப்படின்றாங்க. ஆமாம், இந்த இடம் ரொம்ப குளிருது, எனக்கு அப்படியே யாரையாவது ஹக் பண்ணணும் போல இருக்குது அப்படின்றாரு. ஏய், என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை சார், அது அப்படின்றாங்க. சரி, உன்னோட ரெஸ்யூமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாங்குறாங்க. தென் அந்த ரெஸ்யூமை வாங்கிட்டு பரவாயில்லையே, நீ நல்லா தான் படிச்சிருக்க போல அப்படின்றாங்க. உங்கள் அளவு இல்லைனாலும் நான் நல்லா தான் படிச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி உன்னை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா? நான் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேனே சொல்லலையே, அப்புறம் எதுக்கிட்ட இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. இல்லை, என் மேலே ஒரு பூனைக்குட்டி சேர் அடிச்சுட்டு போயிடுச்சா, அதான் அந்த பூனைக்குட்டி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன பூனைக்குட்டியா? யாரடா நீ பூனைக்குட்டின்ற அப்படிங்கிற. வேறு யார், உங்களை தான் அப்படின்றாரு. அவனை பார்த்தா உனக்கு பூனைக்குட்டி மாதிரி இருக்கா அப்படின்றாரு. இல்லையா பின்ன என்னோட செல்ல பூனைக்குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுங்கா இங்கேருந்து போடா அப்படின்றாங்க. இல்லை போவாத, நீ தான் இனிமேல் என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்றாரு. என்ன, நாங்கள் அசிஸ்டண்ட்டா? எதை வச்சு என்ன சூஸ் பண்ணிங்க? உன்னோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்குது, ஸோ அப்படி தான்றாரு. நீங்கள் என்னோடய குவாலிஃபிகேஷனை பார்த்து சூஸ் பண்ணிங்களா, இல்லை என்ன பழி வாங்கணும்னு சூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எது வேணாலும் வச்சுக்கலாம், நீ ஒழுங்காக இனிமேல் கம்பெனிக்கு நாளையிலேருந்து வந்துரு அப்படின்றாரு. ஏன் இன்னையிலேருந்து வந்தால் சேர்த்துக்க மாட்டிங்களா? இல்லை, உன்னோட காஸ்டியூமை பார்த்தா எனக்கு தோணுது நீ இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் தான் வந்திருக்கேன்னு, போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறாண்டி போகிறாரு. கரெக்டாக அப்பா வராரு. என்ன, உன்னை தான் அவன் செலக்ட் பண்ணியிருக்கானா அப்படின்றாங்க. ஆமாம், அவர் என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க.
வேற ஒன்றும் இல்லை, நீ நாளையிலேருந்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவும் கரெக்டாக சுகாவோட ரூமுக்கு வராரு. நான் அப்பா உள்ள வந்து, என்னடா உன்னோட நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சிட்டு போல அப்படின்றாரு. அப்பா போங்கப்பா, அவங்க மேலே நான் கோவமா இருக்கேன் அப்படின்றாரு. ஏன்டா, நீங்கள் தான் உங்களோட அசிஸ்டண்ட்டை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால தான். அதெல்லாம் முடியாது, நீ வேற என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. தென் வீட்டுக்கு போன உடனே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நினைக்கிறாரு, ச்சே நான் போய் இவனை கிஸ் பண்ணிட்டேனே, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான். இது மட்டும் இல்லாமல் ஆளைப்பாரு பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு என்னென்ன பண்ணுறான், அவனை இனிமே நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே இப்போ முன்னாடி சீக்கிரமே வந்துடுறாரு. வந்துட்டு அங்கே இருக்க சுகாவோட பேனரை பார்த்துட்ருக்காரு. இவன் தான் சியூவாமா, மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் ஒரு பெண்ணு மாதிரி இருக்குது. அதை எடுத்து அந்த பேனரில் சுகாவுக்கு அப்படியே மீசை மாதிரி வரைஞ்சி விடுறாரு, பூனைக்குட்டி மீசை மாதிரி. இதை பார்த்துட்டு இப்போ தான் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை உள்ளே வச்சுட்டு சுகாவை பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன், என் மேலேயே சேர அடிக்கிறியா, இன்னும் நான் உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, என்ன யாரோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சுகா. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்றாரு. அப்போது நீ பண்ணாமல் தான் என் ஃபேஸில் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லையே உன் ஃபேஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்றாரு. என்னோட ரியல் ஃபேஸை சொல்ல, அந்த பேனர் இருக்கா ஃபேஸை பாரு அப்படின்றாரு. ஐயையோ இதை நான் பண்ணல, ஏதாவது ஒரு குழந்தை பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க உன் கையை காட்டு அப்படின்றாரு. நான் ஏன் காட்டணும் அப்படின்றாங்க. இல்லை நீ உன் கையை காட்டு அப்படின்றாங்க. இல்லை காட்ட முடியாது அப்படின்றாங்க. இப்போ சுகா வியோட கையை வேகமாக பிடுங்கி பார்க்குறாரு. பார்த்தா கையில் அப்படி பிங்காக இருக்குது. அதை பார்த்துட்டு, ஓ இந்த பெரிய குழந்தை தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டதா, இங்கே வா அப்படின்றாரு. என்ன எங்கே கூப்பிடுற அப்படின்றாங்க. தென் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட உங்களோட இந்த பக்கெட்டை கொடுங்களேன் அப்படின்றாங்க. ஐயோ சியூ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இல்லை இதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில் கொடுத்து, இங்கே பாரேன் இந்த பேனரில் என் ஃபேஸ் அலையாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த மீசை மாதிரி போட்டிருக்கில்ல அதை மட்டும் நீ இப்போ அழைக்கிற அப்படின்றாரு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நீ தானே இதை போட்ட, நான் இதை வீடியோவை எடுத்து வச்சிட்டேன் அப்படின்றாரு. எங்கள் வீடியோ காட்டுங்க, கரெக்டாக அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ நீ இதை அழைக்கலைன்னு வச்சுக்கவேன், நான் போலீஸில் கொடுத்து உன்னை நான் பிடிச்சிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னாரு. இல்லை வேணாம் நானே அழைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை திட்டிக்கிட்டே அழைச்சிட்ருக்காரு. தென் இப்போ வந்துட்டு அவரோட அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கடா இருக்க, பேனரில் தொடச்சிட்ருக்க. என்னடா நான் உன்னை அசிஸ்டண்ட்டாக தானே ஜாயின் பண்ண சொன்னேன், நீ என்ன க்ளீனராக போய் ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு. எல்லாம் என் நிலமடா, நான் இங்கே வரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இருடா வரேன்னு சொல்லிட்டு கீழே வராங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, அவரோட பேனரை பிடிச்சிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு அவர் மேலே க்ரஷ்ஷா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இந்த பூனை மேலே எனக்கு க்ரஷ்ஷா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் இவன் மேலே இருக்க கோவத்தில் ஒன்று தாண்டா அடிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை துரத்திட்டு இருக்காரு. தென் இதெல்லாம் மேலேருந்து ஜன்னல் வழியாக சுகா பார்த்துட்ருக்காரு. இவன் என்ன அந்த பையனோட பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. என்ன பண்ணுற கீழே அப்படின்றாங்க. அதான் நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்களா, அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணுறியே, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு மேலே வா அப்படின்றாங்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்றாங்க. க்ளீன்லாம் பண்ணிட்டேன். சரி வரதுக்கு முன்னாடி அந்த பக்கெட்டை அந்த ஒர்க்கர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு தென் மேலே போகிறாரு. தென் ஃப்ரெண்டும் கூட தான் வராரு. என்னடா என்னாச்சுன்னு தான் சொல்லேன்டா. இருடா உங்கள் சிஇஓ கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வரேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. தென் சுகாவோட ரூமுக்கு போகிறாரு. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை எதுக்கு என் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் அதுக்கு தான் அப்படின்றாரு. சரி என்ன ஒர்க்கு, நீ எனக்கு காஃபி. அப்போ சுகா டக்குன்னு கனவுல நடந்து நினச்சி பார்த்துட்டு, ஐயோ இல்லை நீ காஃபிலாம் வேணாம், இல்லை நான் உங்களுக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எனக்கு ஏதாவது உப்பு அந்த மாதிரி கலக்கவா. இல்லை எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு, ஸோ நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போய் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போய் காஃபி போட்டுறத சுகா அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காரு. இவங்க எதையாவது கலக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணுறாரு. அப்போ நிறையா சக்கரை மாதிரி அள்ளி போடுற மாதிரி போடுறாரு. அப்போ சுகா திரும்பும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாரு. இவன் போட்டானே இவ்வளோதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி சுகா யோசிச்சுட்டு இருக்காரு. தென் சுகா கிட்ட போய் குடிக்கிறாரு. இந்தாங்க அப்படின்றாரு. இல்லை எனக்கு உன்னோட கையில் இருக்கா அந்த காஃபி தான் வேணும் கொடு அப்படின்றாரு. இதை நான் குடிச்சிட்டேனே பரவாயில்லையான்றாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு அதான் வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாங்கி குடிக்கிறாரு. அப்போது தென் சுகா கிட்ட இருக்க காஃபி எடுத்துகிட்டு இப்போ குடிக்கிறாரு. அதில் நீ நிறைய என்னமோ மிக்ஸ் பண்ணியே. இல்லையே நான் எதுவும் பண்ணலையே, நல்லா தான் இருக்குது, நீங்கள் குடிக்கிற காஃபி தான் நான் எச்சி பண்ணிட்டேன், பரவாயில்லையா அப்படின்னாரு. சீ அப்படின்னு சொல்லிட்டு
சுகா கீழே ஊற்றிடுறாரு. இதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன சிரிக்கிற, உனக்கு ஒரு ஒர்க் அப்படின்றாரு. என்ன, நான் இதில் லிஸ்ட்டில் நிறைய ஃபைல்ஸ் நேம்லாம் எழுதி வச்சுருப்பேன், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு கலைஞ்சிருக்க அந்த எல்லா ஃபைல்ஸையும் அடுக்கி வைக்கிறேன், அதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு வேலை அப்படின்றாரு. நான் ஏன் இந்த வேலைலாம் பண்ணணும், ஏன் அப்புறம் நீ தானே அசிஸ்டண்ட், நீ தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாரு. வேறு வழி இல்லாமல் போயிட்டு தேவையான அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பார்க்குறாரு, அப்படியே அங்கே மேலே இருக்க ஃபைல்ஸ்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. ஐயோ, எனக்கு மறுபடியும் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் எல்லா ஃபைல்ஸையும் அடுக்கி வச்சிட்ருக்காரு. தென் கரெக்டாக இப்போது சுகாவோட அப்பா உள்ளே வர்றாரு. பரவாயில்லையே, நீ நல்ல அசிஸ்டண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கா, இவன் எவ்வளோ கடகடன்னு எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வைக்கிறான் பாரு, அது மட்டும் இல்லைப்பா, இவன் இன்னும் நல்லா வேலைலாம் பண்ணுவான் பாருங்க அப்படின்னு சுகா சொல்கிறாரு. தென் அப்பா வெளியே போயிட்டாரு. என்ன, அப்பா இப்படி இவனை பாராட்டிட்டு இருக்காரு, தப்பாச்சு, இவனை நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி இங்கே வா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சுகா அப்படின்றாங்க. இப்போது நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், அதை நீ முடிக்கணும் அப்படின்றாரு. எனக்கு எது ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, நீ எப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் நான் தெரிஞ்சுக்க வேணாமா, அதுக்கு தான் அப்படின்றாரு. அதில் ஏதோ அக்கௌண்ட்ஸ்லாம் மாற்றி போட்டிருக்கு, இதை நீ கரெக்டாக பண்ணு அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு என்ன இதில் மாற்றி தப்பாக ஏதோ பண்ணி வச்சுருக்கானே, இதை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்து கரெக்டாக அப்படியே சூப்பராக பண்ணி முடிச்சிடறாரு. பண்ணி முடிச்சுட்டு சுகா கிட்ட கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக போய் சுகாவோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. என்னப்பா என்னாச்சு, என்கிட்ட வந்து கொடுக்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் தானே சீனியர், நீங்கள் தான் நல்லா சிஇஓ, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் போய் எங்கள் பாஸ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கா, ஆனால் நீ ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்றாங்க. இல்லை, இது எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கரெக்டானு சொல்லிட்டீங்கன்னா நான் இதை போய் என் பாஸ் கிட்ட கொடுப்பேன், அப்போ என் பாஸ் இதை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் அப்படின்றாரு. பரவாயில்லப்பா, நீ நல்லா தான் பண்ணியிருக்க, சூப்பர், நீ போய் அவன்கிட்ட கொடு அப்படின்றாங்க. தென் இப்போ அதை கொடுக்குறாரு. கீழே போட்டிருக்கா கண்ணாடி எடுத்துகிட்டு கண்ணில் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு என்னடா நீ எல்லாம் தப்பு தப்பாக பண்ணியிருக்க, ஒழுங்காக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இதை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னவே பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் உன்னை பொய் சொல்கிறேன்னு சொல்லடா, நீ இதை தப்பு தப்பாக பண்ணியிருக்க பாரு, உனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்றாங்க. என்ன பார்த்தா அக்கௌண்ட்ஸ் தெரியுமான்னு கேட்குறீங்களா, நான் உங்ககிட்ட கேட்குடா அப்படின்றாங்க. இல்லை, நீ தப்பாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கோவத்தில் அப்படியே வியோட ஃபேஸில் தூக்கி போடுறாரு. கரெக்டாக பின்னாடி இருந்தால் அப்பா பிடிச்சிட்றாங்க. அம்மா, நீ இப்போ எதுக்கடா ஃபைலை தூக்கி போட்ட அப்படின்றாங்க. அப்பா, இவன் எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. அது எல்லாமே தப்பு தான்ப்பா, அவன் கையை வச்சாலே தப்பு தான்ப்பா அப்படின்றாரு. ஓ, நீ ஃபஸ்ட்டு உன் கண்ணாடி போட்டிருக்கல, அதை எடுத்துகிட்டு அப்புறமா பாரு அப்படின்றாரு. அப்பா, நான் கண்ணாடி போட்டாலும் எனக்கு நல்லா கண்ணு தெரியும் அப்படின்றாரு. அது எனக்கு தெரியாதுல்ல, ஃபஸ்ட்டு இதை நல்லா தான் பண்ணியிருக்கான், ஒழுங்காக பாரு அப்படின்னு. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்றாங்க. நீ இந்த மாதிரி சேட்டை பண்ணுவேன் தெரிஞ்சு தான் அவன் இப்படி வந்து பண்ணியிருப்பான் போல், என்னடா பண்ண அப்படிங்கிறாங்க. அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து காட்டினான்டா, நான் கரெக்டுன்னு சொல்லவும் தான் உன்கிட்ட வந்து கொடுத்தான் அப்படின்றாங்க. சுகாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, என்னடா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சோ. நீ என்ன சொன்ன, அவன் தப்பாக பண்ணியிருக்கானா, இல்லைடா நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் சிஇஓக்கு உட்கார வச்சேன் பாரு, அது நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. அப்புறம் உன்னையவே ஒரு ஆளை எடுக்க சொன்னேன் பாரு, ஆனால் நீ கரெக்டாக தான்டா ஆள் சூஸ் பண்ணியிருக்க, பட் இந்த தப்பு மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. என்ன தப்புப்பா, நான் வேணா சிஇஓவாக வந்து உன்னை எடுத்துகிட்டு இந்த பையனை போட்டுருவேன் அப்படின்றாங்க. அப்பா, என்னப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சுகா பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. என்னடா சிரிக்கிற அப்படின்றாங்க. அப்படியே அமைதியாகிடுறாரு. அப்பாவை திரும்பி பார்க்கும்போது, பாருங்க அங்கிள், நான் எதுவுமே பண்ணல, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்றாங்க. என்னடா எங்கள் அப்பாவை அங்கிள்னு கூப்பிட்ற அப்படின்னு சுகா கேட்குறாரு. அவன் கூப்பிட்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா, நீங்கள் இருந்தாலும் சிஇஓ தானே, உங்களை சிஇஓ தானே கூப்பிடணும், அவன் ஏன்ப்பா அப்படியே கூப்பிட்றான், இதில் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அவங்கள அங்கிள்னா கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அது உனக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு நீ சிஇஓவா, ஒழுங்காக அவங்க அந்த வேலையை பாரு அப்படின்றாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்றாரு. என்னடா நீ என்னையவே இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. இங்கே பாரு இனிமே அவன் உன்னை பார்க்குறானோ இல்லையோ, நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. என்னது, நான் இவனை பார்த்துக்கணுமா, ஆமாம், இவன் இந்த மாதிரி அடிக்கடி சுகா ஏதாவது சேட்டை பண்ணுவான், உன்னை வம்பிழுப்பான், உன்னை இங்கேருந்து துரத்தணுங்கிறதுக்காக நிறைய பிளான் கூட போடுவான், அதுலேருந்து தப்பிச்சு போகிறதும் இந்த கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்கறதோ உன்னோட பொறுப்பு அப்படின்னு பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் எதுக்குப்பா என்ன உட்கார வச்சுருக்கீங்க, நீ தானடா சிஇஓ, ஒன்றை வைக்கிறவன் வேறடா உட்கார வைப்பேன் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அப்புறம் எதுக்குப்பா இவங்கிட்ட சொல்கிறீங்க, இப்போது சிஇஓ நல்லா பண்ணாருன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் தேவையில்ல, ஆனால் நீ தான் இப்படியே இருக்கியேடா, உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வச்சு தானே ஆகணும் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் வேறு ஆளை வைக்கலாம், ஏன்ப்பா இவனை வைக்கிறீங்க, நீ தானடா இவனை சூஸ் பண்ண, எரியாத்தனமாக சூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சுகா தலையில்
கையை வைக்கிறாரு. வச்சுட்டு, "அப்பா நீங்கள் போங்க" அப்படின்றாரு. "ஏன்டா நான் இவன் நல்லது பண்ணதுன்னு அப்படி பேச உனக்கு தலைவலி வந்துருச்சோ?" அப்படின்றாங்க. "ஐயோ எனக்கு தலைவலிலாம் இல்லை, சும்மா தான் கையை வச்சேன், கையை வைக்கிறது கூட எனக்கு அனுமதி இல்லை" அப்படின்றாரு. "சரி, இனிமேல் நீ இந்த பையன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ, இவன் வந்து உன்னை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவ்வளோதான் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போகிறாரு. "நல்ல பேர் வாங்கிட்டடா, எனக்கும் நீ நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாரு. "பாஸ், என்ன பாஸ் உங்களுக்கு காஃபி வேணுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லை இல்லை வேணாம்." "இல்லை உங்களுக்கு தான் தலைவலிக்குதுல்ல." "எனக்கு தலைவலிக்குதுன்னு உனக்கு யார்டா சொன்னா? நீங்கள் தான் தலையில் கையை வச்சிங்கல்ல, நான் வேணா உங்களுக்கு ஒரு காஃபி போட்டுவிட்டோமா?" "ஏன் அதில் ஏதாவது கலக்காவா?" அப்படின்றாங்க. "நான் எதையுமே மிக்ஸ் பண்ணலையே, நீங்கள் தானே தப்பாக நினச்சிட்டு நான் குடிச்சதை வாங்கி குடிச்சிங்க." ஐயோ இதவே சொல்லி சொல்லி காமிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேறு வழி இல்லாமல் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. "சரி எனக்கு தலை வலிக்குது, போய் காஃபி போட்டு வா" அப்படின்றாங்க. "இப்போ தான் தலை வலிக்கலைன்னு சொன்னீங்க." "இல்லை எனக்கு இப்போ வலிக்குது, நீ போய் போட்டு வா" அப்படின்றாங்க. சரி போகிறேன்னு சொல்லிட்டு காஃபி போட போகிறாரு. அப்போ கரெக்டாக சுகா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுறாரு. "ஐயையோ என் கைப்பட்டு தெரியாத்தனமாக விழுந்துருச்சே, வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இப்படி போய் உட்காந்துடுறாரு. "இந்தாங்க உங்களுக்கு காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. "நல்லா இருக்கும்லடா" அப்படின்றாங்க. "ஏன் நான் குடிச்சது தான் வேணுமா என்ன?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் குடிச்சுக்கிறேன்றாங்க." அப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எல்லா ஃபைல்ஸும் கீழே விழுந்து கிடக்கு. கோவம் வருது. "எதுக்காக இதெல்லாம் தள்ளி விட்டீங்க?" அப்படின்னாங்க. "நான் ஒன்றும் தள்ளி விடலையே." "என்ன அப்போ திருட்டு பூனை வந்து இங்கே தள்ளி விட்டு போயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே எப்படிடா பூனை வரும்? அதான் உட்காந்துருக்கே பெருசா" அப்படின்றாரு. "ஏய் என்னை பற்றி என்ன சொல்கிற? உங்களை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அடுக்கலான்னு போகிறாரு. கோவமாக வருது. அப்போ சுகா ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க இடத்துல தண்ணி லைட்டாக கொட்டி கிடக்கு. அது பக்கத்துலேயே ரப்பர் வேர் இருக்குது. அப்போ தான் சுகாவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, இங்கே வா" அப்படின்ட்டாரு. "சொல்லுங்க பாஸ்." "நமக்கு இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, வா போகலாம்" அப்படின்ட்டாரு. "என்னை எது கூப்பிட்றீங்க? நீ தானே என் அசிஸ்டண்ட், என் பின்னாடி நீ எது சொல்லாமல் வந்தே ஆகணும்" அப்படின்ட்டாரு. "ஆனால் எப்படி?" அப்படிங்கும்போது, "நான் பைக் வச்சுருக்கேன், அதில் போகலாம் வா" அப்படின்னு சுகா கூப்பிடுறாரு. "உங்ககிட்ட அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது?" அப்படின்ட்டாங்க. "சரி வாங்க போகலான்றாங்க." தென் 2 பேருமே சுகா பார்த்து "இந்தா புடி" அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுக்குறாரு. டக்குன்னு அதை பிடிச்சிடுறாரு. "எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க?" "ஆமாம் இப்போ நீ தானே ஓட்டணும்" அப்படின்றாரு. "நான் ஏன் ஓட்டணும்? ஏன் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாதா?" "எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும், பட் நீ தான் ஓட்டணும்" அப்படின்றாரு. "ஏன் என்ன ஓட்ட சொல்கிறீங்க? நான் அவங்களோட அசிஸ்டண்ட் மட்டும்தான்." "அப்போ என்ன ஓட்ட சொல்கிறியா? நீ அப்படியே ஜாலியாக பின்னாடி உட்காந்துப்ப, பாஸ் நான் உனக்கு ஒன்று ஓட்டிகிட்டு போகணுமா?" அப்படின்றாரு. அப்போ நீங்கள் வேறு யாராவது கூப்பிடலாம்ல. அப்பதான் உங்கள் டிரைவர் இருக்கார்ல, அவரை கூப்பிடலாம்ல. "இல்லை டிரைவருக்குலாம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஸோ நம்ம 2 பேர் தான் போகணும்" அப்படின்றாரு. "நான் ஏன் ஓட்டணும்?" அப்படின்னாங்க. "நீ தான் பைக் நல்லா ஓட்டுவில்ல, ஓட்டு" அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. "எந்த சைடு அந்த பிளேஸ்ன்னு?" கேட்குறாங்க. "இப்படி தான், லெஃப்ட்டில் போ" அப்படின்றாங்க. லெஃப்ட்டில் வர இல்லை ரைட்டில் போ அப்படின்றாங்க. இப்படியே சுகா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. "இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரூட்டு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு ரூட்லாம் தெரியும், உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணேன்" அப்படின்றாரு. "இதுதான் டெஸ்ட் பண்ணுற வழியா? ஃபஸ்ட்டு நீங்கள் அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லுங்க, நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "அதான் நம்ம ரிவர் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போ" அப்படின்றாரு. சரியில்லையே, இவன் எதுக்கு ரிவருக்கு போக சொல்கிறான்? "அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ போ" அப்படின்றாரு. போய் அந்த ரிவர் கிட்ட நிறுத்துறாரு. "நான் வேணா பிரிட்ஜு கிட்ட நிறுத்த வாட்டுறேங்க." "எதுக்குடா என்னை பிடிச்சி தள்ளிவிட பார்க்குறியா?" அப்படின்னு சுகா கேட்குறாங்க. "நான் எதுக்கு உங்களை போய் தள்ளிவிட போகிறேன்? நீங்கள் தானே என் பாஸு, நீ பண்ணாலும் பண்ணுவாடா" அப்படின்னு சுகா சொல்கிறாரு. 2 பேரும் ரிவர் கிட்ட போய் நிற்கிறாங்க. "இங்கே என்ன உங்களுக்கு ப்ராஜெக்ட்டு? மீன் பிடிக்க போகிறீங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாம், மீனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி உனக்கு ஊட்டி விட்டு உன்னை வச்சு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்" அப்படின்றாரு. "அப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, அப்படியே அங்கே பார்த்துட்டு" அப்படின்றாரு. "ஏன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே எனக்கு தான் ஒர்க்கு, உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, ஸோ நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு" அப்படின்றாரு. அப்படியே உத்து பார்த்துட்ருக்காரு. இங்கே ஏதோ ப்ளூ கலரில் ஃபிஷ் மாதிரி போயிட்டுருக்கு. "இந்த மீன் அழகாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இவனை இப்படி தள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவன் ஏதோ ஒரு வேலை பண்ணுவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பலான்னு போகும்போறாரு. அப்போ டக்குன்னு சுகா கையை வச்சு தள்ளிவிட வரும்போது நகர்ந்துடுறாரு. சுகா அப்படியே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. "பாஸ், உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இல்லையா என்ன? இந்த இடத்துல வந்து குளிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசையா? பரவாயில்லையே, இங்கெல்லாம் நான் கூட குளிக்க மாட்டேன், நீங்கள் வந்து குளிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வேணா உங்களை வீடியோ எடுக்கவான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, "டேய் எனக்கு நீச்சல் தெரியாதுடா, வாடான்றாரு. "ஏன் உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? இப்போ நீ வந்து என்னை காப்பாற்றுறியா இல்லையா?" அப்படின்றாரு. "நீங்கள் பொய் சொல்கிறீங்க, போங்க பாஸ், நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க இப்போ தான்" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போகிறாரு. அப்போ ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறாரு, சுகாவை காணோம். "என்னடா இவன் காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு.
டேய் காப்பாத்துறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஜம்ப் பண்ணிச்சாரு. என்ன காப்பாற்றணுமா உங்களவா? பேசாமல் நான் இங்கே தள்ளி விட்டது கரெக்டு தான் போல். இல்லை இவன் இப்படி தள்ளிவிட்டான். காப்பாத்துறியா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வெளியே வராரு. உங்களை காப்பாற்றணுமா இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு குச்சி இருக்கா, அதை எடுத்து நீட்டுறாரு. இந்தாங்க வாங்கன்னு. இதை வச்சு என் கை கூட ஏற்றடா, நான் எப்படிட்டு அதை பிடிப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் பார்த்தா திருப்பி சுகா காணும். ஐயையோ! இவனுக்கு உண்மையாலுமே ஸ்விம்மிங் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. மூச்சே காணோம். என்னடா எதையுமே காணோன்னு சொல்லிட்டு வீப்பே அப்படியே டக்குன்னு உள்ளே குதிச்சு சுகா சுகான்னு தொலைவிட்டுருக்காரு. சுகா காணோம். மறுபடியும் உள்ளே போய்த்துறாரு. அப்படியே சுகா அப்படியே மயக்கத்தில் இருக்கார். ஐயையோ! இவன் உண்மையாலுமே ஸ்விம்மிங் தெரியாது போலேன்னு சொல்லிட்டு தான் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு வெளியே தூக்கிட்டு வராரு. ஐயையோ! பாஸ் எந்திரிங்க எந்திரிங்க. நீங்கள் எந்திரிக்கலன்னா நாளைக்கு நியூஸில் என்னோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுவும் எப்படி தெரியுமா வரும்? பாஸ் மேலே இருக்க கோவத்தில் பழி வாங்கி அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு வரும். ஐயோ பாஸ் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அப்போயும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்ணுறது இவரன்னு சொல்லிட்டு வயத்தில் கையை வச்சு அமுக்குறாரு. அப்போயும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. பேசாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் போகிறாரு. டக்குன்னு சுகா எந்திரிச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மயங்கி விழுந்துடுறாரு. என்னதான் மயக்கத்தில் இருந்தாலும் இதை மட்டும் இது கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக தூக்கிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்துட்டுருக்காரு. கரெக்டாக அங்கே ஒரு கார் போகுது. ஐயோ நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி கத்துறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை இவர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு, இவரை காப்பாற்றணும் அப்படின்னாங்க. நீ வேணா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்லப்பா அப்படின்றாரு. இல்லை இல்லை நான் பண்ணால் சரி வராது, இவரை நம்ம ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இப்போ சுகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்கள் பையன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ சுகாவோட அப்பா பதறி போயிட்டு வராரு. என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு இவன் வேற அடங்க மாட்டானே, நான் தான் உன்னை பார்த்துக்கோன்னு சொன்னேனப்பா. நீங்கள் என்னை பார்த்துக்கோன்னு தான் சொன்னீங்க. நீங்கள் அவங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குப்பா. அப்புறம் ஏன் நீங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்காதனால அவர் ஆற்றுல போயிட்டு ஸ்விம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அங்கே போய் பண்ணிவிட்டு இப்படி ஆயிட்டாரு அப்படின்றாரு. என்ன ஆற்றுல போய் ஸ்விம்மிங் பண்ணானா? அவன் எங்கே ஒன்றாங்க கூப்பிட்டு போனான்? எனக்கு தெரில. அவருக்கு ஸ்விம்மிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசை போல், அதான் என்னை கூப்பிட்டு போயிட்டு அப்படி பண்ணார் அப்படின்றாரு. 2 பேத்துக்குமே ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என் பிள்ளை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்றாங்க. தென் 2 பேரும் பார்க்குறாங்க. சுகா அப்போ தான் கண்ணு திறந்து பார்க்குறாரு. என்ன ஏன்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? நீ உனக்கு ஸ்விம்மிங் பண்ண ஆசைனா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா, நானே உனக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன், ஏன்டா ஆற்றுக்குள்ளெல்லாம் போய் குதிச்ச அப்படின்றாங்க. என்ன நான் இதுக்காக குதிச்சேனா? சுகாவுக்கு அப்போ தான் புரியுது இந்த லூசு பையன் ஏதோ உளறி வச்சுருக்கான் போல் அப்படின்னு. ஐயோ அப்பா கிட்ட நம்ம இவனை தள்ளிவிட போய் தான் நம்ம விழுந்தோன்னு சொன்னான். அப்போ அப்புறம் நம்மளை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா எனக்கு ஆசையாக இருந்துச்சா, உங்ககிட்ட நீங்கள் தான் பிஸியாக இருக்கீங்களே, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன், அதனால தான்ப்பா அப்படின்றாரு. சரிடா நான் வேணா வீக்கிட்ட சொல்லி உனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லவா அப்படின்றாரு. என்ன இவன்கிட்டயா? அப்பா இல்லை வேணாம் எனக்கு ஸ்விம்மிங்கே வேணாம் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. சரிப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. எதுக்குடா அப்படின்றாங்க. அப்போ நீ ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அப்பா நானும் இப்போ தான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன், என்னப்பா அதுக்குள்ளே ஆஃபீஸ் போகலான்றீங்க? நீ என்னடா சிஇஓ, நீ இப்படி அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா என்னடா பண்ணலான் இருக்க? அப்பா நான் இப்போ தானேப்பா ஃபஸ்ட் டே கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்றாரு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பையனாடா, நீ தானே அந்த கம்பெனிக்கு ஓனரு, இப்போ நீயே இப்படி பண்ணுற அப்படிங்கிற. சரி நான் போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஏஞ்சி போகிறேன். இல்லைடா நாங்கள் இன்னும் பே கூட பண்ணல, நீ அதுக்குள்ளே ஏஞ்சி போகிற, சரி பண்ணிவிட்டு வாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்படியே ஸ்டைலாக போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காரு சுகா. தென் வியும் அப்பா அங்கேருந்து வராங்க. இவனுக்கு போஸை பாரேன், என்ன தான் அடிபட்டாலும் எனக்கு ஒன்றாலப்பா அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான் பாரு வி அப்படின்றாங்க. வியும் அதை பார்த்துட்டு ஆமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ அப்பா வி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியாப்பா இவனை பற்றி உனக்கு புரிஞ்சுதா, இவன் இப்படி தான், நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு வி கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் இப்போது சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. எங்கேப்பா கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் அந்த ரிவர் பக்கத்தில் சுகாவோட பைக் அங்கே இருக்குது, நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இரு நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. தென் 3 பேருமே கிளம்பி ரிவருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சுகாவோட பைக்கை எடுக்கிறாரு. நான் வேணா எடுத்துகிட்டு வரேன், நீ கிளம்பு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் நீ இதுக்குள்ளே திருப்பி விழுந்துட்டினா அவனை யார் காப்பாற்றுவா அப்படின்றாரு. சரி நான் வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. தென் சுகாவோட அப்பாவும் கம்பெனிக்கு போயிடுறாங்க. இப்போ வி தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. தென் வியும் உள்ளே போகிறாரு. அப்போது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பா வெளியே போயிடுறாங்க. இப்போது வி போய் சுகா கிட்ட என் சாரி அப்படின்றாங்க. நீ எதுக்கிட்ட என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன தள்ளிவிட வந்தீங்க, நான் தான் விழுந்திருக்கணும், நீங்கள் போய் விழுந்துட்டீங்களா? அப்போ நான் உன்னை தள்ளிவிட வந்தது உனக்கு தெரியுமாடா அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன், ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு வி சொல்கிறாரு. என்னையும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு.
ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. எதனாலடா சொல்கிற? நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணலை, எனக்கு அப்போலேருந்தே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு வி சொல்கிறாரு. சி போடா எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வி கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பையனெல்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு யாரை தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. இல்லை நான் ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. வீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா தான் அடுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் மறுபடியும் அடுக்கி வச்சிட்ருக்காரு. சுகா வியவே பார்த்துட்ருக்காரு. இவன் ஏன் என்ன இப்படி பண்ணுறான், நான் கூட நார்மலாக தான் இவன்ட்டு பழகுறான்னு பார்த்தா இவன் உண்மையாலுமே இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போலயே, அதனால தான் இவனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு வி பார்க்கும்போது அப்படியே திரும்பிக்கிறாரு சுகா. ஐயையோ இனிமே இவன்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நான் கூட இவனை நார்மலாக பண்ணுறான்னு நினச்சா உண்மையாலுமே லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. தென் சுகாவியை கூப்பிடுறாரு. எதை கூப்பிடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே ஆசையாக வராரு. நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஏன் என்ன கிளம்ப சொல்கிறீங்க, உனக்கு இங்கே வந்த புதுசில் இங்கே ஒர்க் பண்ணவே பிடிக்கல தானே அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் வந்து கிளம்பு, உன்னோட இஷ்டப்படி நீ இருக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்றாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் இங்கே வந்த புதுசில் எனக்கு உங்களை பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் சொன்னேன்ல எனக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் பார்த்தப்பே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களை நான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்றாரு சுகா. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை விட மாட்டேன், இங்கேயே தான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னே தான் சுகா சொல்லிட்டு இருக்காரு. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து சுகாவை ஹக் பண்ணுறாரு. இது சுகாவுக்கும் வந்து வியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. தள்ளி விட்ட வேகத்தில் வி கீழே விழுந்து காலில் அப்படியே அடிபட்டுருது. வி பயங்கரமாக கத்துறாரு, கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. சுகா போய் ஐயோ என்னாச்சு, என்னால் தான் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலை இப்படி தூக்கி பார்க்குறாரு. எனக்கு வலிக்குது என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வி பயங்கரமாக கத்துறாரு. என்னை மன்னிச்சிரு நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நீ வேணால் இங்கேயே என் கூட அசிஸ்டண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. இல்லை இனிமேல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு தான் கால் போயிடுச்சு, நான் எப்படி உங்கள் கூட வருவேன், எப்படி உங்கள் கூட இருப்பேன் அப்படின்றாரு. நீ வேணா உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வேணா அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாரு. வி மனசுக்குள்ளேயே நான் கூட இவனை கேர் பண்ணி பார்த்துப்பான்னு பார்த்தா லீவ் எடுத்துட்டு அப்புறமா வாண்டுறான், இவனுக்கு கொழுப்பு தான் அப்படின்னு வி சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் ஐயோ இவனுக்கு வலிக்குதேன்னு கற்று வராரு. என்னை மனைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தூக்கிட்டு போகிறாரு. தென் வி அப்படியே லைட்டாக சிரிக்கிறத சுகா நோட் பண்ணுறாரு. எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்றாங்க. நீங்கள் என்ன தான் என் மேலே கோவம் இருந்தாலும் என்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் எதுக்கு இப்போ என்னை தூக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் உன்னோட பாஸ் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன போன்னு சொன்னீங்க, இப்போ உங்களோட பாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வி கேட்குறாரு. தென் அந்த கம்பெனியில் எல்லாம் பார்க்குற மாதிரியே சுகா தூக்கிட்டு போகிறாரு வியை. என்னாச்சு அசிஸ்டண்ட்டை நம்ம பாஸ் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு. இவனுக்கு கால் உடஞ்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், டக்குன்னு கார் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயையோ என்ன இவனுக்கு கால் உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு போய் டிரைவர் கார் எடுத்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு போங்க அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் கார் பார்க்கிங்கில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு சுகா வேகமாக வியை தூக்கிட்டு போகிறாரு. இவன் என்ன லைட்டாக அப்படி காலில் ஃப்ராக்சர் ஆனதுக்கு இப்படி கஷ்டப்படுறான், ஒரு வேளை இவனுக்கும் நம்மளால லவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வி நினைக்கிறாரு. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா இதெல்லாம் தெரியாமல் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. டாக்டர்னு சொல்லி கத்துறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு கால் உடஞ்சிருச்சு, என்னான்னு பாருங்க அப்படின்னாங்க. என்னது கால் உடஞ்சிருச்சா, என்னாச்சு உள்ளே எதுவும் ஸ்பெயினாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க, இவன் விழுந்துட்டான், அதுக்கப்புறம் கத்துறான் வலிக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவனை விட நீ தானேப்பா கத்துற அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ தான் வியை பார்க்குறாங்க. வி ஆமாம் வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. பாருங்க இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஒரு வேளை உள்ள எலும்பு எதுவும் உடஞ்சிருக்குமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ஆமாம் உள்ள எலும்பு உடஞ்சிருச்சு, நீங்கள் டக்குன்னு கத்தி எடுத்து கிழிச்சு பாருங்க அப்படின்னு சுகா சொல்கிறாரு. என்ன எலும்பு உடஞ்சா கத்தி எடுத்து பண்ணுவாங்களா? இல்லை டாக்டர் வேணாம் அப்படின்னு வி கத்துறாரு. இல்லைப்பா உனக்கு ஏதாவது ஸ்பெயினாக இருக்கும், நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எதானாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. என்ன நான் சும்மா அடித்தேன், இதுக்கு இவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வி அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. இருடா உனக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் காலில் அடிலாம் படல, நான் லைட்டாக தான் விழுந்தேன், எனக்கு வலிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி ஓடுறாரு. அப்போ நீ எனக்கு ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பின்னாடியே துரத்துறாரு. அப்போ டாக்டர் இதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இவனுங்களுக்கு ஃபன் பண்ண வேறு இடமே கிடைக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னவே ஏமாற்றி கம்பெனியில் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை தூக்கிட்டு வர வசிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஹோல் கம்பெனி என்ன நினச்சிருக்கோம், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிருக்கோம்ல அப்படின்றாங்க.
என்னடா சொல்கிற, உனக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு தானே நான் தூக்கிட்டு வந்தேன். ஆமாம், காலில் அடிபட்டா நீங்கள் உங்கள் பாடி கார்டு இருக்கார்ல, அவரை வச்சு கூட நீங்கள் என்ன தூக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஒரு மாதிரி சுகாக்கு ஆயிடுது. நான் ஏன்டா ஒன்றை தூக்கிட்டு வந்தேன், ரீசன் என்னன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க. நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லலாம்னு நினச்சேன், நீங்கள் இந்த உலகத்துக்கே தெரிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ எனக்கு கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உட்கார்றாரு அந்த இடத்துல. சரி வாங்க எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. உன் கூட நான் வரமாட்டேன், உன் கூட வந்தேனா அப்புறம் அவ்வளோதான், நீ சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. சரி வாங்க பஸ் போகலான்னு சொல்லிட்டு கையை நீட்டாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அடிக்கிறாரு. நீங்கள் இப்போ வரலைன்னா அப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. என்னடா பண்ணுவ, நீங்கள் இப்போ பண்ணுறத நான் நிஜமாலுமே ஃபுல்லாக வேர்ல்டுக்கே தெரிகிற மாதிரி வச்சுருவேன் அப்படின்றாரு. சரி வரேன் இருன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே கப்பல் மாதிரி போயிட்டுருக்காங்க. என் கையை விடுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது, அப்புறம் நீங்கள் ஓடி போயிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஓட மாட்டேன்டா, விடு, நான் கூட நடந்து வரேன்றாரு. அதெல்லாம் முடியாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நீ எங்கடா கூட்டிகிட்டு போகிற, இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க, அங்கே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னடா இது பார்க்க சின்னதாக இருக்குது அப்படின்னு சுகா கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தென் 2 பேருமே அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் அவரோட கையில் அந்த சில்லுன்னு இருக்க ஐஸ்கிரீமை தொட்டு சுகாவோட கன்னத்தில் வைக்கிறாரு. இது ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்றாங்க சுகா. பார்த்தீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் ஃபன் பண்ண பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் ஏன் வெளியவே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. என்னன்னா எங்கள் அம்மா பார்ட்டின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. எங்கள் அப்பா கம்பெனின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிடுவார். நான் ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் டியூஷன், அப்புறம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஃபுல்லாக படிப்புலேயே போயிடுச்சுடா. அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆமாம், வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்க மணிக்காக மட்டும்தான் வருவாங்க. அப்படியே வந்துட்டு ரிட்டன் என்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதோ இந்த மாதிரி அப்படின்னு. சரி என்ன சொல்கிறீங்க, இப்போ நீ என்னை எப்படி ஏமாத்தின, அவன் கால் உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம வேறு மாதிரி ஏமாத்தினது இவருக்கு இப்படி ஆகிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கடா கேட்குற? இல்லை நான் வேணும்னா அப்படி பண்ணல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உண்மையாலுமே தான் சொல்கிறேன். நான் உங்களோட பணத்துக்காக லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்களோட பணம் இல்லாமல் நீ என் வீட்டுக்கு வந்தால நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவனோட பெரிய பையன்டா அப்படின்றாங்க. ஏன் பெரிய பையன் சின்ன பையனை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. இல்லைடா எனக்கு இந்த மாதிரி பாய் லவ்லாம் பிடிக்காது அப்படின்றாங்க. பட் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. போடா எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்றாரு. திருப்பி அவரோட கையில் ஜில்லுன்னு இருக்க அந்த ஐஸ் கட்டிலாம் வச்சுட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி சுகாவோட கன்னத்தில் இப்படி கையை வைக்கிறாரு. தள்ளி போடா அப்படின்றாங்க. தென் சுகா அப்படியே சிரிச்சிடுறாரு. சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ இப்போ கிளம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நைட் நம்ம தூங்க வேணாமா, லேட் ஆகிடுச்சு பாருங்க, நாளைக்கு நம்ம கம்பெனியில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் தான் உன்னை போக சொன்னேனே அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விட்டு போக மாட்டியா? ஆமாம், நீங்கள் தான் என் லைஃப், ஸோ உங்கள் கூட தான் நான் ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போகிறாரு. இதை பார்த்துட்டு அப்படியே சுகா சிரிச்சிட்ருக்காரு. தென் சுகா அப்படியே படுத்திருக்காரு. அப்போது வந்துட்டு பக்கத்தில் இருக்காரு. நீ எப்படிடா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நானா? உங்களை கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேனா இல்லையா? நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் உங்கள் பின்னாடியே தான் இருப்பேன், பின்னாடி மட்டும் இல்லை உங்கள் முன்னாடியும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. டப்புன்னு கனவுலேருந்து ஏஞ்சிடறாரு. ஐயோ கனவுல கூட இவன் என்ன தொல்லை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா நினச்சிட்ருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வேகமாக ரெடி ஆகிட்டு சுகா அப்படியே சிரிச்சுட்டே கீ ஹோல்டரை அப்படியே சுற்றிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டுருக்காரு. இதை அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு டைமை பார்க்குறாங்க, சுகாவை பார்க்குறாங்க. என்ன இது நம்ம பையனா என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறீங்க? நம்ம பையன் பாரேன் சீக்கிரமே ரெஃப்ரெஷ் ஆகிட்ட, அது எப்படி சிரிச்ச ஃபேஸோடு வந்துட்டுருக்கான் பாரு அப்படின்றாங்க. அட ஆமான்னு சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா அப்பா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எங்கே அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. இதோ இங்கே தான் இருக்குது சாப்பிடு அப்படின்றாங்க. என்னடா இன்னைக்கு நீ சீக்கிரமே ஏஞ்சிட்ட அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. ஏன்ப்பா நான் அப்படி சீக்கிரம் வந்தது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லைடா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, அதுதான் கேட்டோம். சரி நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுகா வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. இதை அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு என்னவோ நடக்குது இவன் லைஃப்பில், பரவாயில்ல திருந்திட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. தென் சுகா அப்படியே கம்பெனி கிளம்பு வராரு. தென் கம்பெனிக்குள்ளே சுகா வந்துட்டு என்ன மணி 9 ஆகிடுச்சு, இன்னும் ஸ்டாஃப்ஸு அப்படி யாருமே வரல. இந்த கம்பெனியில் வர எல்லாத்துக்குமே திமிரு விட்டு போயிடுச்சு. வந்தோடனே எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங் போட்டு திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. கரெக்டாக அங்கே வாட்ச்மேன் நிற்கிறாரு. என்ன வாட்ச்மேன் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்றைக்கி யாரையுமே காணும் அப்படின்றாரு.
நான் சீக்கிரம் வந்துட்டேனா? நான் எப்பொழுதும் இதே டைமுக்கு தான் வருவேன். பாருங்க 9:00 ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஸ்டாஃப்புமே வரல. என்ன 9:00 பாஸ் நீங்கள் தான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்ட்டாரு. என்ன நான் சீக்கிரம் வந்துட்டேனா? அப்போ தான் டைமு பார்க்குறாரு. ஏன்னா பாரேன் 9:00 தான் இருக்குது. உங்கள் வாட்ச் தப்பாக ஓடுது. நீங்கள் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல் இதை காட்டுறாங்க. அதுக்குள்ளே யாரோ இன்னொரு ஸ்டாஃப் வரவும், சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தென் அங்கே உட்காந்துட்டு எங்கே இன்னும் நம்ம ஆளை காணோன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. தென் போய் ரூம்குள்ளே உட்காந்துட்டு உட்கார கூட முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. என்ன டைம் ஆகிடுச்சு, இந்த பையன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. என்னடா டைம் இன்னைக்கு இவ்வளோ வேகம் போயும் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலான்னு போகிறாரு. இல்லை வேணாம், அவனை வந்து போட்டு தர சொல்லுவோம், இன்றைக்கி அவனை நல்லா வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காரு. இப்போ கரெக்டாகவே உள்ளே வராரு. டேய் என்னடா 11:00 வர, உனக்கு டைமிங் வரணும்னு தெரியாதா அப்படின்னு வீட்டை கேட்குறாங்க. என்ன 11:00 உங்கள் வாட்ச் ஓடலான்னு நினைக்கிறேன், அன்றைக்கி காற்றுல விழுந்ததில் பாருங்க மணி இப்போ 9:00 தான் ஆகுது அப்படின்றாரு. சுகா பார்க்குறாரு. பார்த்தா 9:00 தான் காமிக்குது. என்ன நான் வந்து 2 மணி நேரம் இருக்கும், என்ன இப்படி தான் காமிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆமாம் என் வாட்ச் தான் ஓடல போல். பாஸ் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல், அதுவும் 7:00 வந்துட்டீங்க போலையே அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் 7:00 இல்லை, ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தேன். அப்புறம் ஏன் என்னை இப்படி திட்டுறீங்க அப்படின்றாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. பாஸ் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் எனக்காக தானே இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் உனக்காகலாம் வரலையே, நான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கா அதான் வந்தேன். நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, நீ எதை வச்சு நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்? உங்கள் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியும் இந்த பூனைக்குட்டி பொய் சொல்லுதா இல்லை உண்மையை சொல்லுதான்னு. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுகா பக்கத்தில் வராரு. எதுக்கு நீ என் பக்கத்தில் வர அப்படின்னு சுகா கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், பட் நீங்கள் அதை ஒத்துக்கலைன்னா நான் இங்கேருந்தே போயிடுவேன், ரிசைன் பண்ணிட்டு அப்படின்றாரு. என்னடா சொல்ல போகிற? எனக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாரு. என்ன சொல்லு அப்படின்றாங்க. ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது சுகாக்கு. எனக்கு 5 days லீவ் வேணும் அப்படின்றாங்க. எதுக்குடா லீவ் கேட்குற? ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? எனக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்றாரு. ஏன்னா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா? ஆமாம், நீங்கள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல. ஸோ எங்கள் அம்மா கிட்ட எனக்கு நீங்கள் பாருங்கம்மா, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதனால் எனக்கு 5 days லீவ் வேணும் அப்படின்றாங்க. சுகா வந்துட்டு வியை பார்த்துட்டு அதெல்லாம் லீவ்லாம் தர முடியாது, நீ இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே லீவ் கேட்குறியா அப்படின்றாங்க. உங்களுக்கு மேரேஜ்னா நீங்கள் தானே போயிடுவீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுறாரு சுகாவை. நீங்கள் தரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு, எனக்கு நீங்கள் லீவ் தரலைன்னா நான் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போயிட்டுருக்காரு. இவன் உண்மையாலுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறான். நான் நேற்று தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், நான் இன்னும் என் ஆன்சரை கூட சொல்லலை, அதுக்குள்ளே மேரேஜ்னு சொல்லிட்டு போகிறான், அது இவ்வளோ ஹாப்பியாக ஆடிக்கிட்டு போகிறான் என் முன்னாடியே. சரி இது எப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு திடீர்னு சுகா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்பா நீங்கள் உடனே இங்கே வாங்கப்பா அப்படின்றாரு. என்னடாச்சு? எனக்கு அடிபட்டுருக்குப்பா, சீக்கிரம் வாங்க அப்படின்றாரு. என்னடா உனக்கு அடிக்கடி அடிபடுது அப்படின்றாங்க. நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அப்பா டக்குன்னு வேக வேகமாக வந்துட்டுருக்காரு. உள்ளே வந்துட்டு என்னப்பாச்சு உனக்கு? அப்பா எனக்கு 5 days லீவ் வேணும் அப்படின்றாரு. என்னடா சொல்கிறேன்? என்னோட அசிஸ்டண்ட் வந்துட்டு மேரேஜ்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா, நான் அவனோட மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அவனோட மேரேஜுக்கு நீ ஏன்டா போகிற? அப்பா அவர் என் அசிஸ்டண்ட், சரியா? உங்கள் அசிஸ்டண்ட்க்கு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு லீவ் கொடுத்துட்டு நீங்களும் ஒரு நாள் பார்க்க போனீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு சொல்லாமல் கூட கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு எப்படி ஆடினாரோ அதே மாதிரியே ஆடிட்டு போகிறாரு. இவனுக்கு என்னாச்சு? தண்ணியில் விழுந்தனால அடிபட்டுருச்சா என்ன? எதுவும் ஏதாவது ஆயிடுச்சா? நான் இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா 1 நாள் தானே லீவு, இவன் என்ன மேரேஜுக்கு போய் 5 நாள் லீவ் போடுறான், என்னமோ இவனோட மேரேஜ் மாதிரி. இவன் சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உட்காந்துருக்காரு. தென் இவன் வந்ததுக்கப்புறம் இவனை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தென் இப்போ நம்ம சுகாவியோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. இதை மேலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னென்ன பாஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, ஒரு வேளை நான் பொய் சொல்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடியே கண்காணிக்க வந்திருப்பாரோ. சரி நம்ம கிளம்புவோம் மேரேஜுக்கு, இவர் வந்தால் நான் வேணான்னு சொல்லிடுவேனா, நான் மேரேஜுக்கு போயே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. சரிடா நான் மேரேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இவனுக்கு மேரேஜா? இந்த மேரேஜை நான் எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே வியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இன்னொரு ஊருக்கு போகிறாரு. பின்னாடியே சுகாவும் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. நம்ம ஆடு இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது போல், வந்து என்ன பிரயோஜனம், அதுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ வியோட அம்மாலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க ஃபேமிலியே இன்வைட் பண்ணுது. என்னன்னு பார்த்தா மேரேஜ்க்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
சுகாக்கு அப்படியே பயங்கர ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவனுக்கு உண்மையாலுமே வரையாச்சா, நான் இவன் என்ன பொய் சொல்கிறான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இதை அப்படியே அங்கே வெளியே நிறைய பேர் பார்த்துட்டு, ஓ நீங்கள் மேரேஜுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஓ நீங்கள் வி கூட தானே வந்திருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் வியோட ஃப்ரெண்டா, சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி தான் மேரேஜ், ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே ஓகே தானே அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் சுகா போயிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராரு. வந்து பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே அந்த வி போனான்னு சொல்லிட்டு வியை தொலைவிட்டே இருக்காங்க. வி இதெல்லாம் அப்படியே ஒழிஞ்சு நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. பாவம் தொலைவிட்டுருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கு. அதை கூட தள்ளி விட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு அழுவுது. இவர் என்னோட ஐஸ்கிரீமை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தெரியாமல் தள்ளிவிட்டேனா, இருப்பாப்பா நான் உனக்கு இன்னொன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுகா போய் அங்கே க்யூவில் நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு வியோட பேரை சொல்லி ஸ்டேஜில் கூப்பிடுறாங்க. என்னது நம்மால் பேரை கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வி அங்கே போய் நிற்கிறாரு. சுகா மேலே ஸ்டேஜுக்கு போயிட்டு மைக்கு பிடுங்கி, ஹே நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நீ என்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேரை சொல்லாமல் சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே, என்ன இந்த பையனுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, ஐயோ இவன் வேறு மாதிரி பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையன் முன்னாடி வந்து, டே நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் ஒன்றை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணலையே நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் எனக்கு தான்டா மேரேஜ் அப்படின்றாங்க. அப்போ தான் சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் நீ என் பாய் ஃப்ரெண்டை எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருது. அப்போது உங்கள் 2 பேர்த்துக்கு தான் மேரேஜா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வி அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாரு. தென் அங்கே மேரேஜ்லாம் முடியுது. இதை அப்படியே பார்த்துட்டு சுகா அப்படியே கோவத்தில் திட்டிக்கிட்டே முன்னாடி போயிட்டுருக்காரு. வி பின்னாடியே சுகா நில்லு நில்லு அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு வியை மேலே கூப்பிடுறாங்க வான்னு சொல்லி. அப்போ அவங்க அக்காவுக்கு அண்ணனுக்கும் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே சுகாவை முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஐயோ ஏன் வேறு போகிறானேன்னு சொல்லிட்டு, நான் ஒரு விஷயம் எனக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே அம்மா கிட்டே அப்பாட்டையும் சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. நில்லு சுகா அப்படின்றாங்க. இல்லை என்னால் நிற்க முடியாது, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீ யாரோ நான் யாரோ, நீ இனிமேல் கம்பெனிக்கும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறாரு. என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட மேரேஜுன்னு தான் சொன்னேன். ஆமாம் நீ மேரேஜுன்னு உனக்கு தானே சொன்னேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வி சொல்கிறாரு. இல்லை உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது, நீ மன்னிக்கிற மாதிரியா தப்பு சொன்ன, நீ எவ்வளோ போய் சொல்லிட்ட தெரியுமா இதோட என்கிட்ட, நீ நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு வியோட வாய்ஸ் சைலண்ட் ஆயிடுது. என்ன வியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக வி அந்த காரை பார்த்துட்டே நிற்கும்போது அந்த கார் அப்படியே இடிச்சிருது. வி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சுகா வேகமாக ஓடி வராரு. வந்து பார்க்குறாரு, விக்கு அப்படியே லைட்டாக அடிபட்டுருக்கு. இந்த வி மயக்கத்தில் இருக்காரு. சுகா வியை எழுப்பி விட நினைக்கிறாரு. எந்திரி வின்னு சொல்கிறாங்க. பட் வி எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை மன்னிச்சிரு, என் மேலே தான் தப்பு, நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன், அதை சொல்ல தான் இங்கே வந்தேன், இங்கே வந்தது காரணமே உன்னோட கல்யாணத்தை நிறுத்த தான், எனக்கு எப்படியாவது உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், ஆனால் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக தான் நான் உன் பின்னாடியே வந்தேன், யாராவது இப்படி வருவாங்களா யோசிச்சு பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ என்கிட்ட கேட்டப்ப சொல்லணுன்னு தான் தோணுச்சு, பட் எனக்கு என்னான்னு தெரில, சொல்ல தோணல, என்னை மன்னிச்சிடு, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இப்போது வி அப்படியே லைட்டாக ஒரு கண்ணை திறக்கிறாரு. நீ கண்ணை திறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அழுகுறாரு. அப்போது டக்குன்னு 2 கண்ணையும் திறந்துட்டு, நீ உண்மையாலுமே நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக கேட்குறாங்க. ஆமாம் நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன், வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எந்திரி நான் உன் கூட வாழணும் அப்படின்றாரு. அப்போ உண்மையாலுமே நான் லவ் பண்ணுறியா, அப்போ நீ ஹக் பண்ணு அப்படின்றாரு. நான் உன்னை ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஹக் பண்ணுறாரு. வி அப்படியே சிரிக்கிறாரு. ஒரு வழியாக என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி. நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு லைட்டாக தான் அடிபட்டுருக்கு, நான் சும்மா தான் மயங்கினேன், நீ இப்போ வச்சு என் லவ்வை சொல்லுவேன்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் தான், நீ மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டே இருப்ப, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. ஐயோ என் கால் வலிக்குது அப்படின்றாரு. நீ மறுபடியும் நடிக்கிறியா அப்படின்றாங்க. இல்லை உண்மையாலுமே தான் எனக்கு அடிபட்டுச்சுல பாரு அப்படின்றாங்க. அப்போ சுகா பார்க்குறாங்க, லைட்டாக நம்ம வியோட கால்லேருந்து ரத்தம் வருது. என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது, இந்த காரை இடிச்சிட்டு போச்சுல, என் காலில் தான் லைட்டாக இடிச்சிட்டு போச்சு, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. பத்தாதான் பிளட் வருது. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு சொல்லிட்டு சுகா கூப்பிடுறாரு. ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரிலையே, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. நீ அப்படியே நேராக போ அப்படின்றாங்க. இப்போது வியை தூக்கிட்டு அப்படியே நேராக போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, குட்டியாக தான் இருக்குது. அது உள்ளே போயிட்டு இவனுக்கு அடிபட்டுருச்சு என்னான்னு பாருங்க அப்படின்றாங்க. இல்லை இவருக்கு லைட்டாக தான் பிளட் வருது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் பரவாயில்ல பாருங்க அவனுக்கு அப்படின்றாங்க. தென் அந்த இடத்துல ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கட்டு போட்டு விடுறாங்க.
நீ இனிமே இந்த மாதிரி சேட்டை பண்ணாம இரு சரியா அப்படின்னு சுகா வியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்ட, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வி கேட்குறாங்க. நான் ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்? ஏன்னா நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியே. ப்ரப்போஸ் பண்ணால் லவ் பண்ணணுமா இல்லை மேரேஜ் பண்ணணுமா, யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சுகா கேட்குறாங்க. யார் சொல்லணும், நான் தான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு வி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என்னாலாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா மேரேஜ் பண்ணிக்க முடியாதா, அப்போனா நான் இங்கேருந்து போவவா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. போய்க்கோ அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே ஒரு காலை வச்சு தத்தி தத்தி நடந்து போயிட்டுருக்காரு. நீ இப்போ கூட நடந்து போயிட்டுருக்கா, உனக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தோணலையா அப்படின்றாங்க. அதை நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களே, அப்படி இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டீங்க, நீங்களாம் எங்களை மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி வி கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று சார், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன், உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொல்லை பண்ண மாட்டேன், உங்களை ஹக் பண்ண மாட்டேன், அப்புறம் உங்களை கிஸ் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு ஒருத்த சாரு சாருன்னு சொல்கிறாரு. சுகாவுக்கு கோவம் வருது. நீ இப்போ எதுக்கு என்ன சாரு சாருன்னு சொல்கிற, நீ என்ன சுகானே கூப்பிடு அப்படின்றாங்க. இல்லை சார், உங்களுக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, நீங்கள் எங்களோட பாஸு, அப்புறம் நாங்கள் எப்படி கூப்பிடுறது, அதுவும் இல்லாமல் இனிமேல் உங்களை பாஸுன்னு கூப்பிட முடியாது, நான் தான் அவங்க ஒர்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் என்னை கம்பெனிக்கு வர வேணான்னு சொல்லிட்டீங்க, ஸோ இனி நான் வரமாட்டேன், இங்கேயே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வீ சொல்கிறாரு. என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறியா, இங்கே இருக்க பொண்ணவா? சரிப்பா, நீ சொன்ன மாதிரி இங்கே இருக்க பொண்ணவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ, இனி நான் லைஃப்பில் வரமாட்டேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போகிறாரு. ஐயையோ, என்னோட பேக்கை வர அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வியோட வீட்டுக்கே திருப்பி போகிறாரு. என்னப்பா அங்கே வந்து யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணேன், அது உண்மையா என்ன? இல்லை இல்லை, நான் சும்மா ஒரு ட்ராமா ரிஹர்சல் பண்ணேன், நான் இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான். இது உனக்கு விளையாட்டா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த பொண்ணு அவங்களாம் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே மழுப்பி பேசிகிட்டு இருக்காரு. தென் பரவாயில்ல வா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சுகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வி உள்ள வராரு. டே வி, இவருக்கு சாப்பாடு எடுத்து வைடா அப்படின்றாங்க. என்ன இவருக்கா? அம்மா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏன் இவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்? ஹே, உன் கூட வந்தவர் தானே அப்படின்றாங்க. என் கூடலாம் யாரும் வரல, இவன் என் கூட கையை பிடிச்சிட்டா வந்தான் அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால் அவன் கூட வந்தது தானே, ஒழுங்காக சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. தென் நம்ம அப்படியே சுகாக்க வி தான் எடுத்து கொடுத்துட்ருக்காரு எல்லாத்தையும். சுகாக்கு அப்படியே டப்புன்னு கோவத்தில் வச்சுட்டு போகிறாரு. போயிட்டாங்க. அங்கே கரெக்டாக நம்ம வியோட கசின் வருது. ஹாய் வி, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குது. நான் நல்லா இருக்கேன், என்ன உனக்கு இப்போ தான் என்கிட்ட பேசணும்னு தோணுதா அப்படின்னு வி கேட்குறாங்க. இல்லை ஒன்று தெரியுமா, நான் உனக்காகவே 5 டேஸ்க்கு முன்னாடியே லீவ் போட்டு வந்தேன் தெரியுமா, பட் நீ இங்கே இல்லை, எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சா, ஸோ அதான் வர லேட் ஆகிடுச்சு. என்ன அக்கா கல்யாணத்துக்கு இப்படி தான் வருவாங்களா, கல்யாணத்தன்னைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சும்மா அப்படியே அடித்து பேசிகிட்டு இருக்கு வி கூட. இதெல்லாம் பார்த்துட்டு சுகாக்கு அப்படியே கோவமாக வருது. கோவத்தில் அப்படியே வேகமாக சாப்பிட்டுட்ருக்காரு. இதை வி நோட் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. தென் அந்த பொண்ணுக்கு எனக்கு இந்த ஹேர் மாட்டிக்கிச்சு, அப்படியே இதை எடுத்து விட்றியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. என்ன மாட்டிக்கிச்சா, இரு நான் உனக்கு எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு போகிறாரு. சுகா அப்படியே அந்த சாப்பிட்ற இடத்துல வந்து டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போகிறாரு. பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு ஜலஸ்லாம் ஆகுது, பட் இருந்தாலும் வெளியே தான் சொல்ல மாட்டேங்கிறான், இவனை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கே நின்றுட்டுருக்காரு. வேணுமுன்னே அந்த கசினை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா வி அப்படின்னு நான் சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. ஆமாம், உன்னை போய் நான் எப்படி மறப்பேன் சொல்லு, நீ தான் என்னோட கசின் ஆச்சே அப்படின்றாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து சுகா கிட்டே பேசுது. அங்கிள், நீங்கள் என்னோட ஐஸ்கிரீமை தள்ளி விட்டீங்கல்ல, வாங்கி கொடுங்க ஒழுங்கா அப்படின்ட்டு. ஏன் நீயே போய் வாங்கிக்கலாம்ன்றாங்க. இல்லை நான் குட்டியாக இருக்கேனா, அந்த அண்ணனுக்கு நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறேன், வர எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, மற்ற எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சுகா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்குறாரு. தென் அந்த பாப்பா வந்து சுகா கிட்ட நீங்கள் வாங்க விளாட்லாம் அப்படிங்குது. என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுதா? ஆமாம்மா, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, வாங்க நம்ம 2 பேர் ஓடி பிடிச்சி விளாட்லாம், நம்ம எல்லோரும் மேரேஜில் ஃபன்னாக இருக்கணும்ல அப்படின்ட்டு. நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே ஒரு குட்டி பையன் போகிறான், அவன் கூட போய் விளாடு. அவன் சின்ன பையன், எனக்கு என் செட்டில் இருக்க யாரையும் பிடிக்காது, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கவங்கள தான் பிடிக்கும், வாங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லுது. பாப்பா போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காரு. என்னவே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கோவத்தில் சுகாவோட காலை பிடிச்சி அப்படியே மிதிச்சு விட்ருது. ஐயோ காலு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஒரு காலை தூக்குறாரு, பின்னாடி வைக்கிறாரு. பின்னாடி ஐஸ்கிரீம் போட்டிருக்கு, அது தெரியாமல் அப்படியே கரெக்டாக வலிக்கி விளையாடுறாரு. இதை வி பார்த்துட்டு கரெக்டாக போய் சுகாவை கேட்ச் பண்ணுறாரு.
கரெக்டாக வியும் கேட்ச் பண்ணிடுறாரு. பட் வியோட காலில் அடிபட்டிருக்கும். ஸோ சுகாவோட வெயிட்டை தாங்க முடியாமல் கீழே விட்டுறாரு. சுகா அப்படியே வி மேலே விழுந்துறாரு. 2 பேரும் அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடியே கிஸ் பண்ணிடுறாங்க. இது அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ வி என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் பொண்ணு கேட்குது. என்ன உனக்கு இது சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வி வேணும்னே இவன் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து அப்படியே சுகா ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. வீக்கு அப்படியே சிரிப்பாக வருது. என்ன இப்போ வச்சும் எல்லாம் ஒத்துக்கிட்டியா அப்படின்றாங்க. நானும் ஓகேலாம் சொல்ல, நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே கோவத்துலேயே மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சுகா வியை கிஸ்ஸும் பண்ணுறாரு, ஹக்கும் பண்ணுறாரு. ஒரு வழியாக என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியும் அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடியே சுகாவை கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் மை நாட்டி அண்ட் ஸ்டூபிட் பாய் ஃப்ரெண்ட் இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.